இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அதிமுக உட்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னம் குறித்த பிரச்சினை ஏற்கனவே மத்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த பெங்களூரு புகழேந்தி டில்லி ஹைகோர்ட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவின் பொதுச்செயலர் தேர்வு ஆகிய விவகாரங்களில் 2024 நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தது. அதை தேர்தல் ஆணையம் பின்பற்றவில்லை. அதனால் தேர்தல் ஆணையம் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கு மனுவில் புகழேந்தி கோரியிருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் குறித்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் என டில்லி ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளிக்குமாறு நோட்டீஸும் அனுப்பியது. அதற்கு தேர்தல் ஆணையம் நேற்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து கூறியதாவது: அதிமுக சின்னம் ஒதுக்கீடு, கட்சி பெயர் மற்றும் கொடியை பயன்படுத்துவது தொடர்பான விஷயத்தில் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதிமுகவின் சின்னம் ஒதுக்கீடு, தலைமை மற்றும் அது தொடர்பான மற்ற விவகாரங்கள் குறித்து பல்வேறு நபர்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் இன்னும் பரிசீலனையில்தான் உள்ளன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து டில்லி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வரும் February 16 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.